வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரவீன் குமார்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், நீங்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் நீங்கள் அப்ளை பண்ணியும் உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகாமல் இன்னும் பெண்டிங்கில் இருந்து உங்களுக்கு அமௌண்ட் வராமல் இருந்தால் அவங்க என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அதற்கான தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது. அந்த தகவலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பதிவு பண்ணி யாருடைய அப்ளிகேஷன் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதோ அவங்களுக்கு இதுவரைக்கும் மாதந்தோறும் 1000 ரூபா வழங்கப்பட்டு வருகிறது. அதுவும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய வங்கி கணக்கிலே நேரடியாக செலுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தகுதியாக இருந்து அவங்களுடைய விண்ணப்பத்தை ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா விண்ணப்பம் பண்ணியும் மேல்முறையீடு பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் அவங்க அப்ளை பண்ணும்போது ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் மேல்முறையீடு பண்ணும்போது அவங்களுடைய அப்ளிகேஷன் பெண்டிங்கில் இருக்குது. இன்னும் அவங்களுக்கு எந்த ஒரு தகவலும் வராமல் இருக்குது. ஸோ இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாடு துணை முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவங்க ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, இன்னும் ஒரு சில மாதத்தில் பார்த்தீங்கன்னா தகுதியாக இருந்தும் யாருக்கெல்லாம் அமௌண்ட் கிடைக்கலோ அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இதுவரைக்கும் பெண்டிங்கில் இருக்கவங்களுடைய அப்ளிகேஷன் இனி வெரிஃபை பண்ணப்படுகிறது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இதுவரைக்கும் அமௌண்ட் கிடைக்காமல் இருக்கவங்களுக்கு இனி இப்போ கூடிய சீக்கிரத்தில் அமௌண்ட் கிடைக்க போகுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க புது அப்ளிகேஷன் எப்போ வரப்போகுது. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் இறுதியில் இல்லாது அடுத்த மாத தொடக்கத்தில் வர அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ யாருக்கெல்லாம் புதிய ரேஷன் கார்டு வாங்குனீங்களோ அவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுவரைக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தகுதியாக இருந்து அமௌண்ட் தகுதியாக இருந்து விண்ணப்பம் பண்ண யாரெல்லாம் மறந்தாங்களோ ஸோ அவங்களும் இந்த திட்டத்தில் இனி அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் ஆல்ரெடி நிறைய பேர் அமௌண்ட் வாங்கிட்டு இருப்பாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக 2-3 மாதம் அவங்களுக்கு அமௌண்ட் வராது. இதற்கான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த திட்டத்தில் இருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கலாம் ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதற்கான ஒரு சில கிரிட்டேரியா இருக்குது. அதை மீறும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்கலாகவே அந்த திட்டத்திலிருந்து ரிமூவ் செய்யப்படுங்க. அவங்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 3 மாதம் 6 மாதம் ஒரு வருடத்திற்கு ஒரு காட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே செக் பண்ணுவாங்க. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் ஒரு சில கிரிட்டேரியா கொடுத்துறாங்க, இந்த தகுதி இருக்கணும்னு. அந்த தகுதியை நீங்கள் மீறும்போது ஆட்டோமேட்டிக்கலாகவே இந்த திட்டத்திலிருந்து ரிமூவ் செய்யப்படுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்து சொல்லிட்டு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்டோ இல்லை இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரவீன்.